ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 7ஆம் வசனத்தில் 8ஆம் வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியருமா இருக்கிற இடமுமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று சொல்லி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது தேவன் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது எகிப்தியராகிய எகிப்தில் இருக்கிற அடிமைத்தனம், அதாவது எகிப்தில் இருக்கிற தேவஜனம் என்ற தலைப்பிலே இன்றைய நாளில் நாம் தேவ வசனத்தை தியானிப்போம். தேவஜனம் எங்க இருக்கிறது? எகிப்தில் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஜனத்தை விடுதலையாக்க அல்லது அந்த ஜனத்துக்கான ஒரு சூழ்நிலையிலிருந்து நீக்கப்படும்படியாக, அவர்களுடைய உபத்திரவத்தின் நாட்களிலிருந்து அவங்க விடுதலையாக்கும்படியாக தேவன் சில காரியங்களை செய்கிறார். நன்றாக கவனிங்க. இந்த ஜனம் எங்க இருக்குது என்றால் தேவ ஜனம், தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம், தேவ ஜனம், வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள். ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து வந்தவர்கள். தேவன் ஒரு மனுஷனை கொண்டு ஈசாக்கு கொடுத்து, ஈசாக்கு மூலமாக சந்ததி வெளியே வந்தது. ஆகவே எகிப்தில் கையில இந்த ஜனம் 430 வருஷமா அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்பதாக 400 வருஷத்துக்கு முன்னாடியே தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் ஜனங்கள் எகிப்திலே அடிமையா இருப்பார்கள், 400 வருஷத்துக்கு பிறகு நான் அவர்கள் விடுதலை ஆக்குவேன். அப்போ விடுதலையாக்குற அல்லது ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிற காரியத்தை வேதம் ரட்சிப்பு என்று சொல்லுகிறது. 400 வருஷத்துக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்ட காரியத்தை தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களாகிய தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்குற திட்டத்தை செய்கிறார். ஒரு விடுதலை என்பது அது ரட்சிப்பின் திட்டமானது உடனே கொடுப்பதல்ல, திடீர்னு எடுத்த முடிவல்ல. அவைகள் முன் குறிக்கப்பட்டவைகள், தீர்மானிக்கப்பட்டவைகள். இன்னைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறிட்டேன்னு சொல்லுங்க. தேவ பிள்ளையே, உன்னை குறித்த ஒரு ரட்சிப்பின் திட்டம், நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த விதங்கள், இது எல்லாமே தேவன் முன்பதாகவே தீர்மானித்து திட்டமிட்ட. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னாவே கிறிஸ்துவுக்குள் உங்களை தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். ஆகவே பூர்வீக திட்டங்கள், நாம் யோசனைக்கு எட்டாத காரியங்களை தான் தேவன் ரட்சிப்பின் திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் அல்லது விடுதலை காரியத்தை செய்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷமாய் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அப்படியே தொன்று தொட்டு வாழ்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஜனத்தை, அவர்கள் தேவ ஜனங்கள் தான். ஆனா சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தது? அவர்கள் எகிப்து என்ற ஒரு பாவ வாழ்க்கை, எகிப்து என்ற ஒரு அடிமைத்தனம் நிறைந்த, வேதனை நிறைந்த வாழ்க்கையில இருக்கிறார்கள். தேவ ஜனம்தான். ஆனால் ரட்சிப்பின் திட்டம் எப்படி தொடங்குதுன்னு பாருங்க. ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னு பாருங்க. ஒருவேளை ரட்சிப்பு எகிப்தை விட்டு இன்னும் புறப்படாமல், இன்னும் சில காரியங்களை நான் சொல்றேன், அதெல்லாம் எகிப்தில் இருக்கிற காரியங்கள், அதெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் உங்க வாழ்க்கையில் இருக்கும் என்றால் இன்னும் எகிப்தை விட்டு நீங்க புறப்படவில்லை. அதாவது ரட்சிப்பின் திட்டத்துடைய உண்மையான நோக்கம் இன்னும் உங்க வாழ்க்கையில் நிறைவேறவில்லை, அல்லது ப்ராசஸ் ஆகவில்லை, அல்லது என்ன சொல்றது, ஒரு தொடக்க நிலையில் இருக்கிறீங்க என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. இங்க வாசிக்கிறோம், அவர்கள் எகிப்தியரின் கைக்கு நீங்களாக்குவேன், அவர்களை அடிமை கொண்ட கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பேன் சொல்கிறவர். அது மாத்திரமல்ல, ஆலோட்டிகள் நிமித்தம் படுகிற வேதனைகள். அதாவது எகிப்துல எப்படி இருக்குதான், எகிப்தின் ஆவி, விக்கிர ஆவி என்று சொல்லப்படுகிறது. பாரம்பரிய அடிமைத்தன வணக்கங்கள், சிலை வழிபாடுகள் ஒருவேளை இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் எகிப்தில் இருக்கிறீர்கள். ஒருவேளை உங்க வீட்டில் இருக்கிறவங்க
உங்க கணவன், மனைவி, பிள்ளைகள் யாராவது இன்னும் சிலை வழிபாட்டில் இருப்பார்கள் என்றால், அடிமைத்தனத்துல இருப்பார்கள் என்றால், அவர்கள் இன்னும் எகிப்து என்ற பிரமாணத்துல இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எகிப்து என்ற பிரமாணத்துல இருக்கும் பொழுது நமக்கு தேவ திட்டம், பரிபூர்ணமான திட்டம் இன்னும் நிறைவேறவில்லை. அதிலிருந்து வெளியே வர வேண்டும், எகிப்தை விட்டு புறப்பட வேண்டும். புறப்படுதல் என்ற ஒரு சித்தம், உங்க காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டும். ஆகவே இன்னும் சிலை வழிபாடுகள், விக்கிர ஆவிகள் ஆகிய எகிப்தின் ஆவிகள் அங்கே இருக்கிறது. அது ஜனத்தை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது அவர்களுக்குள்ள பாதிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. சிலையை வணங்கி அந்த சிலையின் ஆவிகள், சிலைக்குள்ள இருக்கிற ஆவிகள் ஊறுகொண்டு அவைகள் ஆவிகளாய் திரிந்து ஜனங்களை பாதிப்புகளாக்கி கொண்டிருக்கிறது. அநேகர் எனக்கு போன் பண்ணி சொல்லுவார்கள், பாஸ்டர் எங்க வீட்டுல நடமாட்டம் இருக்கிறது, பிசாசு என்னத்தையோ தண்ணி குடிச்சிட்டு போகிறது, வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஆவிகள் வந்து நடமாடி கொண்டிருக்கிறது. எவ்வளவு பேர் கதறுகிறார்கள். காரணம் என்ன? நீ கூப்பிட்ட ஆவி உனக்குள்ள வருகிறது. நீ ஆண்டவர் சொன்ன என்னையாண்டு வேற தேவர்கள் உனக்கு உண்டாய்க்க வேணாம். வானத்தை பூமியில ஒரு சொருபம் கூட உனக்கு வேண்டாம். சிலுவை என்ற சொருபம் கூட உனக்கு வேண்டாம். அதனாலதான் விசுவாசிகள், உண்மையான ஆவிக்குரிய விசுவாசிகள் சிலுவையை கூட வணங்க மாட்டாங்க. சிலுவையை விசுவாசிப்பாங்க. சிலுவையில தான் இயேசு ரத்தம் சிந்தி விசுவாசிப்பாங்க. ஆனா சிலுவைக்கு ஒரு மாலையை போடுறதும், சிலுவைக்கு ஒரு மெழுகுதிரி வைக்கிறதும் ஆகிய பல விக்கிர வழிபாடுகள்ல இருந்து இருப்பீர்கள் என்றால் அவைகளே நமக்கு மோசம் போக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கமுமே விக்கிர மார்க்கமா இருக்கிறது. மாதாக்கு ஒரு சிலை, யோசேப்புக்கு ஒரு சிலை, அது மாத்திரமே என்னென்னமோ சிலைகள்லாம் வைத்து எல்லாத்துக்குமே சிலை, மனுஷனுக்கு ஒரு சிலை, எல்லாத்தையும் வணங்கி கொண்டு முன்னோர்கள் செத்து போனவர்கள் போட்டாக்கு ஒரு மரியாதை, ஆவி, அதெல்லாம் அந்த ஆவிகள் நிச்சயமாகவே வரும். நம்ம பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இடம் கொடுத்தா இடம் பிடிப்பான். அப்ப என்ன நடக்குது? விக்கிரக ஆவிகள் இருக்கும் உங்களுடைய எல்லைகள்ல இருக்கும் என்றால் நீங்கள் இன்னும் எகிப்தை விட்டு புறப்படவில்லை. ஆலோட்டிகள், சில கொடூரமான மனுஷர்கள் உங்க எல்லையில இருப்பாங்க. கொடூரமான மனுஷர்கள், வேதனைப்படுத்துகிற மனுஷர், விதமான கொடூரக்காரர்கள், ஒரு விதமான ஏமாற்றுகிறவர்கள், கயவர்கள், கொலைபாதகர்கள் நம்ம எல்லையில இருப்பாங்க. பாத்தீங்கன்னா அவங்க மிரட்டுவாங்க. ஏன்னா ஒருவேளை நீங்க பணம் கொடுக்க முடியாம போகும்போது அவர்கள் ரொம்ப பலவான்களா இருப்பாங்க. உங்களுக்கு மேல பலவான்களுடைய சத்தங்கள், பணத்தை வாங்கிட்டேனே தெரியாம, அல்லது நிலத்தை தெரியாம வாங்கிட்டேனே, பயங்கரம் பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு பயங்கரமான ஜனங்கள் கையில மாட்டிக்க, பொல்லாதவன் கைகள் உங்களுடைய எல்லையில இருக்கலாம். பொல்லாதவர்கள், அதான் ஆலோட்டிகள். தினமும் அவனை அடிப்பானா. ஆலோட்டிகள் என்னது? ஆட்களை பத்திர மாதிரி காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு வரைக்கும் ஒரு மனுஷன் நம்ம எல்லையில நின்றுட்டே இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. காலையில முழிச்சா அவன் மூஞ்சுதான், நைட்டு முழிக்கும் போது அவன் மூஞ்சுதான். எந்த நேரமும் அடிப்பான், வேதனைப்படுத்துவான். நம்மளை எதிர்ப்பா பேசுகிறவர்கள், நமக்கு விரோதமா பேசி கொண்டிருக்கிற ஜனங்கள், நம்மளை பழிக்கிற ஜனங்கள், நம்மளை அடிக்கிற ஜனங்கள், வேதனைப்படுத்துகிற ஜனங்கள், நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலைகள் தான் எகிப்தின் வாழ்க்கை. அதுதான் ஆலோட்டிகள். அடுத்து எகிப்துல என்ன இருந்தா மந்திரவாதிகள் இருந்தார்கள். மோசே தேவனால் அனுப்பப்பட்டு கோலை கீழே போடும்போது சர்ப்பமாய் மாறினது. உடனே எகிப்தின் மந்திரவாதிகள் அப்படி செய்தார்களாம். மந்திரவாதியினாலே ஜனங்கள் மாட்டப்பட்டிருப்பார்கள். இந்த ஆட்கள் மந்திரம் செய்து என் குடும்பத்தை அழிச்சிட்டான். இந்த மாதிரி ஜனங்கள் எனக்கு விரோதமா செய்த கிரியைகள், பொல்லாத ஏவல்களின் வல்லமையினாலே எங்க குடும்பம் சீரழிந்து கிடக்கிறது. அவன் எங்களை மந்திரம் வச்சே அழிச்சிட்டான் பாஸ்டர். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க குடும்பத்தை விரட்டிட்டான், என் மனைவியை புரிச்சிட்டான், என் கணவனை புரிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் சொன்னாரு, என் மனைவிய இன்னொருத்தவை ஒரு வசியம் பண்ணி கொண்டு போயிட்டான் பாஸ்டர். அதுல ஒரு மருந்தை கட்டி கொண்டு விட்டான். அவ என்னை நினைக்கவே இல்லை, என் கண்ணு முன்னாடியே அவளை ஓட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி வேதனையோட சொல்லுவேன். இப்படியெல்லாம் நடக்குது உலகத்துல. இதை கேட்டுக்கொண்டு தேவ சொன்னமே, இன்னும் இந்த மாதிரி சூழ்நிலை இருப்பீர்கள் என்றால், இந்த மாதிரியான வேதனைகள் இருப்பீர்கள் என்றால், அது மாத்திரமல்ல அடிமைத்தனம், ஒடுக்குதல், பலவிதமான சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்றால், எகிப்திலிருந்து என் ஜனத்தை கர்த்தர் விடுதலையாக்க போறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களை கர்த்தர் விடுவிக்கிற நாட்கள் வந்து விட்டது. ஆமென். கர்த்தர் எப்படி இப்படிப்பட்ட ஜனத்தை விடுவிக்கிறாராம்? இந்த மாதிரி சூழ்நிலை நீங்க வெளியே வருவதற்கு ஒரே வழி, 2 பேரை கர்த்தர் அனுப்பினார், மோசே, ஆரோன், இல்லையா? எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தை விடுவிக்கும்படி நான் உன்னை அனுப்புவேன் வான்னு சொல்லி எகிப்துக்கு 2 பேர் அனுப்பினார். இந்த 2 பேர் என்று சொல்லும் பொழுது 2 ஊழியக்காரர்களா இருக்கலாம்,
இல்ல 2 என்று சொல்லும்போது சபையா இருக்கலாம், அல்லது 2 என்று சொல்லும் பொழுது ஒரு பாஸ்டரா இருக்கலாம், அந்த 2 என்று சொல்லும்போது ஒரு சுவிசேஷ கைப்பிரதியா இருக்கலாம், அந்த 2 என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு ஆவிக்குரிய கூட்டமா இருக்கலாம், அது 2 என்று சொல்லும்போது ஏதோ ஒரு மொபைல்ல ஏதோ ஒரு வசனத்தின்படியா இருக்கலாம், அந்த 2 என்று சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சவர் யாரோ ஒருத்தர் உங்களை இயேசு கிறிஸ்து குறித்து அன்பை குறித்து சொல்லியிருக்கலாம். ஏதோ விதத்துல சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. ஏதோ விதத்துல நீ இருக்கிற சூழ்நிலை விட்டு வெளியே வா என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் உங்க வாழ்க்கையில இறங்குறது தான் ரட்சிப்பின் திட்டத்துல முதல் காரியம். ஆமென். நீங்கள் இருக்கிற நிலைமை இப்படிப்பட்ட நிலைமை, இதுல இருந்து ரட்சிப்பு இல்லையா, ரட்சிக்கவே வேற வழியில ரட்சிச்சுதான் ஆகணும், நான் வெளியே வந்துதான் ஆகணும்ன்ற நிலைமை இருப்பீங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, 2ன்ற அர்த்தத்துல 2 பேரை அனுப்புனார் என்ற அர்த்தத்துல சபை பக்கத்துல சர்ச்சை இருக்கலாம், அல்லது உங்களை சுத்தி இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற சில நண்பர்கள் இருக்கலாம், இல்ல உங்க சொந்த பந்தத்துல ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் உங்களோட பேசலாம். எப்படி ஆகிலும் உங்களோடு பேசுகிற, உங்களை ஒரு வாய்ப்பு கொடுக்கிற, நீ எகிப்தை விட்டு புறப்பட்டு வா, உன்னை ஆண்டவர் விடுதலையாக்க போகிறார், நீ இந்த வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நீ பட வேண்டாம், நீ விக்கிற வணக்கத்திலிருந்து விடுதலையாக போற, ஆலோட்டையில நிமித்தம் வெளியே வர, அந்த வேதனையிலிருந்து வெளியே வர போற, மந்திரவாதிகளுடைய கையிலிருந்து விடுதலையாக்கப்பட போற என்று சொல்லி உங்களை அழைக்கிறதுக்கான சில காரியங்கள் வரலாம். அதுதான் ரட்சிப்பின் திட்டத்துல ஆண்டவர் உங்களை முன்னாலே குறித்து வைத்திருக்கிறார். முன் குறிக்கப்பட்டவர்களா இருக்கீங்க, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கீங்க. ஏதோ இன்னைக்குதான் ஆண்டோட்ட வந்து இப்பதானே நானா ஆண்டோட்ட வந்தேன்னு அர்த்தம் இல்ல. நீங்க இருக்கிற சூழ்நிலை உங்களை முதல்ல தேடி வர்றது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரத்தத்தை சிந்தி உங்களை எல்லாம் கிறிஸ்துக்குள் தேவன் தெரிந்து கொண்டார். நாமெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆகவேதான் நமக்கு கர்த்தர் தேவையா இருந்தது, ஆண்டவர் ரட்சகர் தேவையா இருந்தது, நமக்கு ஒரு சுவிசேஷம் தேவையா இருந்தது. ஆகவேதான் இன்னைக்கும் இந்த நேரத்துல ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறது, நீ இவ்வளவு பெரிய போராட்டத்துல இருந்து கவலையோட கண்ணீரோட வாழ வேண்டாம், ரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஆயத்தப்படு, அவரை பின்பற்ற ஆயத்தப்படு என்ற ஒரு அர்த்தத்துல கர்த்தர் பேசுகிறார். நீ எகிப்தை விட்டு வா. அர்த்தம் என்ன, உங்க பாவம் எகிப்துல என்ன இருக்குது, பாவம் இருக்கிறது. எகிப்துனா என்னது, அடுத்தவனை கை கட்டி வாழ்கிற ஒரு வாழ்க்கையில ஒரு வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை. எகிப்தாக என்னது, மந்திர ஆவியோட போராடுகிற வாழ்க்கை. எல்லாத்திலிருந்து விட்டு வெளியே வா, புறப்படுறதுக்கு ஆயத்தமாறு என்றதுதான் தேவனுடைய வார்த்தையா இருக்கு. நீங்கள் என்னைக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களை நீங்களாவே எகிப்தை விட்டு வெளியே வர முடியாது. அந்த கர்த்தர் மோசையை வச்சுதான் பார்வோனை வாதிக்க ஆரம்பித்தான். உனக்கு நீங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா, உங்க வாழ்க்கையில உங்களை பாலாயப்படுத்தி அந்த மந்திர ஆவியுடைய வல்லமை குறைக்க ஆரம்பிக்கிறார். அதனுடைய செயல்பாடுகளை கர்த்தர் கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். அந்த பொல்லாத மனுஷர் உங்க வேதனைப்படுத்தினான் பாருங்க, அவன் இனி எல்லையில வராதபடி அவனுக்கு வாதைகளை அனுப்பினார். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் பிறகு 10 வாதைகள் அனுப்பினார். எகிப்தியர் வாதம் அடி மேல அடிச்சுதான் உங்களை விடுதலையாக்கி கொண்டார், அந்த மக்களை விடுதலையாக்கி கொண்டார். இன்னைக்கு எந்த மந்திர வல்லமை சக்தியா இருந்தாலும், பொல்லாத கயவர்களுடைய சக்தியா இருந்தாலும், எந்த பாவத்தின் சக்தியா இருந்தாலும், எந்த விக்கிரமாவின் சக்தியா இருந்தாலும் எல்லாத்தையும் சுட்டரிக்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம், இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம், கல்வாரியில சிந்தின இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தின இயேசுவின் நாமம், அவருடைய உன்னத நாமம், வானத்தில் பூமியும் கீழான யாரும் முடங்க வைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே நீங்க உங்க வாழ்க்கையில எல்லா கட்டிலும் உடைக்கப்பட்டும், எல்லா வல்லமையிலும் துரத்தப்பட்டும், எல்லாம் அழிக்கப்பட்டும். அப்பொழுதுதான் பார்வன் என்ன பண்றான், ஒவ்வொரு வாதையா அடிக்க கர்த்தர் அந்த உங்களை விட மாட்டேன்றான் பாருங்க. உங்களை விட்டு வெளியே வர்றவங்க நீங்க மாட்டிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் மகா வாதையா வாதித்து உங்க கையை ரிலீஸ் பண்ண, அவன் கையை அப்படியே கட்டி போட்ட, அவனுடைய செயல்பாடை கட்டி போட்ட, உங்களுடைய பிடியை ரிலீஸ் பண்ணி விட்டார். ஒரு பிடி ரிலீஸ் ஆகுது, நீங்க வெளியே வர போடுறீங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இங்க இதுதான் ஆண்டவர் சொல்ற ரட்சிப்பின் பயணம், விடுதலை பயணம். இந்த விடுதலை பயணம் என்ன அர்த்தம், நான் ஒரு ஸ்தலத்திலிருந்து இன்னொரு தளத்துக்கு போக போறேன், நான் இருக்கிற இந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வர்றப்பறேன், இந்த பாவத்தை தண்ணி போல குடித்து
இந்த விபச்சார, வேசித்தனங்கள், அசுத்தங்கள், காம விகாரங்கள், குடிகள், வேதனை, அடிக்கிறது, உதைக்கிறது, துன்மார்க்கர்கள், மற்றவர்கள் ரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கிறது, பலவிதமான கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களிலிருந்து நான் விடுதலையாகி என் தேவனுக்கு பரிசுத்தமுள்ள ஜனமாக அவருக்குன்னு சாட்சியாக நான் வாழ போறேன், அவருடைய பிள்ளையாக மாறி அவருக்கென்று நீதிமான வாழ போறேன்னு தீர்மானம் எடுத்து அவரை நோக்கி வர ஆரம்பித்துட்டீங்களானாலே கர்த்தர் உங்களுக்காகவே யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. நீங்க எகிப்துல இருக்கும்போது நீங்க யுத்தம் பண்ண தேவையில்லை. நீங்கள் மந்திர ஆவியோட போராட உங்க பலன் இல்லை. மந்திர ஆவியோட, மந்திர சக்தியோட நீங்க போராட முடியாது. விக்கிர ஆவியோட நீங்க போராட முடியாது. பாவ வாழ்க்கையில இருந்து நீங்க போராட முடியாது. உங்களுக்கு என்ன தேவை? ரட்சக தேவை. அதனாலதான் அவரை எல்லையில இறங்கணும், அவருக்கு நீங்க வாழ்க்கையில அர்ப்பணிக்கணும். அந்த சுவிசேஷமே உங்களுக்கு எவ்வளவு என்ன பண்ணிடும், உங்க வாழ்க்கையில பல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும். உங்களை எல்லாத்தையும் விடுதலை ஆக்கும். நீ எந்த நிலைமையில இருக்கன்னு பாரு, உன்னை நான் விடுதலை ஆக்குறேன்னு சொல்லி தேவனுடைய சுவிசேஷமே பல அற்புதங்களை செய்யும். ஆமென். கல்வாரி இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின ரத்தத்தை விசுவாசி, அவருடைய சரீரத்தை விசுவாசி, அவர் உனக்காக மரித்து உயிர் தெழுந்தார் என்பது சத்தியத்தை விசுவாசி. அவர் விசுவாசித்தாலே அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்ன்றது போல எல்லா சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி ஜெயத்தை கொண்டு வரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? எகிப்தை விட்டு புறப்பட ஆயத்தமாகும். எனக்கு இந்த விக்கிர ஆவி வேணாம் ஆண்டவரே, நீங்க உண்மையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இயேசு விட்டு வரும் பொழுதே அது அந்த உடன்படிக்கை உடைக்கப்பட ஆரம்பிக்கும். அநேகர் ஏன் ஆண்டவர்கிட்ட வர விரும்பவில்லை? அவங்க வேதனையோடு இருக்கிறாங்கன்னு தெரியுது, ஆனா விசுவாசிக்க மாட்டேன்றாங்க. அவங்க கண்ணீரோட விக்கிராவியோட போராடி கொண்டு அவங்களுக்கு தெரியுது, ஆனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேன்றது. இயேசுக்கு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. அதனாலதான் இன்ன வரைக்கும் நீங்க கண்ணீரோட இருக்கிறீங்க. இன்னையோட வரைக்கும் உங்க வாழ்க்கையில போராட்டம் ஏன் மாற மாட்டேன்றது? நீங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க மாட்டேன்றீங்க. அவரை விசுவாசிக்கிறவனாலதான் நமக்கு விடுதலை உண்டு. அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் மற்ற விக்கிராவிலும் வெளியேறும். அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உங்கள் சாப கட்டுகள், பாரம்பரிய சாப கட்டுகள், முன்னோர் செய்த பாவங்கள்லாம் உடைக்கப்படும். ஆகவே அவருடைய ரத்தமும் அவருடைய நாமும் தான் உங்க வாழ்க்கையை சுத்தமாக்கும் ஒழிய வேற எந்த ஒரு காரியம் உங்களை விடுதலையாக்க முடியாது. ஆகவே இதை நீங்க விசுவாசிக்கணும். ஆண்டவரை நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த மந்திர ஆவியோட போராடி போராடி மந்திரத்தை எடுத்து எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறா? 5000, 10,000, 20,000 செலவு பண்ணி அந்த மந்திர ஆவி உன்னை விட்டு போகுதா? அந்த மந்திர கட்டுகள் உடைக்கப்படுகிறதா? விக்கிராவி உன்னை விட்டு வெளியே போச்சா? அது உன் சரீரத்தை சாப்பிடுதே, உன் அவயங்களை சாப்பிடுகிறது. பிசாசு உன் அவயங்களை திருடுவான். உன் நல்ல கிட்னி இருக்கும், அதை சாப்பிடுவான். அப்புறம் அது காரணம்லாம் வியாதியா இருக்கும், அது அப்படி அதுக்காகவே பணம் நிறைய செலவாகும். நல்லா போய்கொண்டு சரீரத்தை திங்கிறது பிசாசு, ரத்தத்தை குடிக்கிறது பிசாசு. பயங்கர சரீரத்துக்கு ரட்சகர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவருடைய ஆளுகைக்குள் நீ இல்லாதனால நின்று உடம்ப பிசாசு சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. உன் உறுப்புகளை பிசாசு சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அது உனக்கு கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்கிறது. ஆகவே என்ன நடக்குன்னு தெரியல. உலகத்தான போல டாக்டரை போல சொல்றாங்க, உனக்கு அந்த வியாதி இந்த வியாதி சொல்லி பிசாசுக்கு பல வியாதிகளை கொண்டு வருகிறது. அவைகள் தான் இந்த சரீரத்தை சாப்பிடுது, கை வைக்குது உடம்புக்குள்ள. ஏன் காரணம் என்ன? இந்த சரீரம் இன்னும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்படவில்லை. இந்த சரீரம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுக்கப்படவில்லை, அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கப்படவில்லை. ஆகவே சாத்தான் இதை ஹோல்டு பண்ணி வைக்கிறான். இது ஏன் இடம்னு சொல்றான். அந்த உடம்பு என் இடம்னு சொல்றான். உடம்பு யாருடைய இடம்? தேவனுடைய உடம்பு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களுடைய உடம்பு தான் தேவ சரீரம். அந்த சரீரத்தை பிசாசுக்கு இடம் இல்லை, சாத்தானுக்கு இடம் இல்லை, மந்திரவாதிகள் பல கிரியைகள் பழிக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனா பழிக்குது, இடம் கொடுத்திருக்க, இன்னும் ஒப்பு கொடுக்கப்படலை. நீ என்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு பூர்ணமா விசுவாசித்து வரும் பொழுது உன் வாழ்க்கையில ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பிப்பாச்சு. நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கை நீங்க செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருக்கு ஆயத்தமாகி விசுவாசிக்கணும், சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும், சபைக்கு கூப்பிடுறாங்களா போகணும், ஆண்டவரை இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஊழியக்காரர் பேசுறாங்க வசனத்துக்கு செவி கொடுக்கணும். இதுதான் நீங்க செய்கிறது. நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும், அவரையே கூப்பிட ஆரம்பிக்கணும். அப்ப அவர் என்ன செய்யறாராம்? பார்வோனோட யுத்தம் பண்ணுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மந்திர ஆவிகள், செய்வின ஆவிகளோட கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். அந்த எல்லா விதமான பாவ வாழ்க்கைக்குள்ள வந்து கர்த்தர் என்ன பண்றாரு? உங்களை விடுதலையாக்க யுத்தம் பண்ணுகிறார். அடுத்து என்ன செய்யறாராம்? பஸ்காவை ஆசரிக்க சார், ரத்தத்தை அனுசரிக்க வைக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை என்ன பண்றாங்க? அவங்க விசுவாசிக்கிறாங்க.
நிலக்காலில் இயேசு ரத்தத்தை பூசுகிறாங்க. நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அறிக்கை செய்யணும். அதுக்கு அடையாளம் தண்ணி தெளித்து வீட்டுல ஜெபிக்கணும். பேய்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, என் வீட்டுக்குள்ள ஆவிகள் உலாவுறது, என் உடம்பு போட்டு அமுக்குது, எனக்குள்ள பெருகுது, எனக்கு விடுதலை தாங்க இயேசுவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை தெளித்து தண்ணீரை தெளித்து ஊழியக்காரர்கள் வைத்து அல்லது நீயே ஜெபம் பண்ணி தெளித்து பாரு விசுவாசத்தோடு. அல்லேலூயா. விசுவாசிகள் வெளியேற நீ விசுவாசிக்க, நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரத்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அப்பதான் நீ செய்யற ஜெபம் பலிக்கும், இல்லைன்னா பலிக்காது. இல்லைன்னா ஊழியக்காரர்களை கூப்பிட்டு, பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியக்காரர்கள் இருப்பாங்க, பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்க, இவாஞ்சலிஸ்ட் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே அவர்களை கூப்பிட்டு ஆண்டவரே அவர் மூலமா அற்புதத்தை செய்யுன்னு சொல்லி எதிர்பார்க்கணும். சரி, அப்ப என்ன பண்றாரு ஆண்டவரு? ஒண்ணு யுத்தம் பண்ணுகிறார், ரெண்டாவது பஸ்கால் ஆசரிக்க வைக்கிறாரு, மூணாவது அவர் என்ன யோசிக்கிறாருன்னா நல்ல வாழ்க்கைக்கு புறப்பட வைக்கிறார். ஆமே, இவங்களே எகிப்தை விடுறாங்க, பாவத்தை விடுறாங்க, விக்கிரவாவியை விடுறாங்க, இதெல்லாம் விட்டு நாங்க என்னையா செய்யறோம் எங்க வாழ்க்கையில, நாங்க எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்ற, நீ இருக்கிற இப்ப சூழ்நிலை உண்மையான சூழ்நிலை அல்ல, நீ இருக்கிற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அல்ல, நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை செட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற அவர் உண்டு பண்ணின்னு வைத்திருக்கிற மேன்மையான திட்டத்துக்கு தம்முடைய ஜனத்தை அழைத்து கொண்டு போகிறார். ஆமென். நீ யோசித்தது, நீ பார்த்தவையெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கம்ப்ளீட்டா உன் சூழ்நிலையை மாற்றுகிறார். நீ எப்படிப்பட்ட வேதனையோட இருக்கிற, எவ்வளவு கண்ணீரோட இருக்கிறன்னு பார்த்து அந்த இடத்தையே மாற்ற. முதல்ல நீ அந்த இடத்த விட்டு வெளியே வா. அல்லேலூயா. அந்த சூழ்நிலையிட்டு நீ வெளியே வா. ஆமே, நீ அதுல இருந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்படிப்பட்ட ஜனத்தை முதல்ல நல்ல தேசத்தை சொல்றார். பாலும் தேனும் ஓடி நலம் விசாலமான தேசத்துக்கு என் ஜனத்தை என்ன பண்ண போறேன், கொண்டு போக போகிறேன். அது மாத்திரம் இல்ல, சில அடையாளங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. உங்களுக்கு நல்ல தரிசனம்லாம் வரும், என் வாழ்க்கையை நல்லா காட்டுற மாதிரி காட்டுறாரு, ஆனா பின்னாடி இப்ப இருக்கிற நிலைமையே ரொம்ப மோசமா இருக்குது. சோ அதுதான் என்ன அடையாளம்னா, நம்ம எகிப்தை விட்டு என்ன பண்ணணும், புறப்படணும். நாலாவது ஒரு காரியத்தை, பொன்னோடு பொருளோடு புறப்பட செய்வார். வெறுங்கையா என்ன பண்ண புறப்படுவதில்லை. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த எகிப்தில் இருக்கும்போது நல்ல ஆசீர்வாதங்களை, அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நீங்க விசுவாசிக்க உடனே ஆண்டவர் உங்களுக்கு பல அற்புதங்களை செய்வார். பல அற்புதங்களை செய்வார். ஆண்டவருக்கு உண்மையா ஒப்பு கொடுத்துட்டா விக்கிர வல்லமையிலிருந்து விடுதலை ஆகிறது, மந்திர வல்லமையிலிருந்து விடுதலை ஆகிறது, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆகிறது, ஆலோட்டிகளாகிய கொடிய மக்கள்கிட்ட இருந்து விடுதலை ஆகி பல அற்புதங்களும் நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஆரம்ப நாட்கள்ல ஆண்டவருக்குள்ள வரவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஒரு நல்ல வளர்ச்சியான விசுவாசிகள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, நீங்க எப்படி ஆண்டவருக்குள்ள வரும்போது உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ள நான் வரும்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவருக்குள்ள வந்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன், எனக்கு செய்யாத அற்புதமே இல்லை, அவ்வளவு அற்புதம் செஞ்சான்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும். பேதுரு கூட அழைக்கிற முன்னாடி என்ன சொன்னார், மீன் நிறைய கொடுத்தாரா இல்லையா, நஷ்டத்தோட இருந்தேன் வலை, ஆனா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து படகு கொடுத்து அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன், அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, அது கீழ்ப்படிஞ்சேன், அவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சேன், என்ன நடந்தது, என் தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டது, எனக்கு படகு நிறைய மீன் கொடுத்தாரியா, இது வரைக்கும் நான் பார்க்காத மீன்னால நான் தண்ணிக்குள்ள குதிச்சுட்டேன், அதிர்ச்சி அடைந்தேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, அவர் ரட்சிப்பின் திட்டத்துல இருக்கும் பொழுது பல அற்புதங்களை செய்யறாரு. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணும் ஆண்டவர், இதெல்லாம் நீங்க அனுபவிக்கணும். ஒரு கட்டத்துல இருந்து விடுதலை ஆகுறீங்க, இன்னொரு கட்டத்துக்கு என்ன புறப்படுறீங்க, பொன்னோடு புறப்பொருளோடு என்ன பொன்னோடு பொருளோடு புறப்பட செய்வார். எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது சந்தோஷமா புறப்படுவீங்க, பல விதமான ஆசீர்வாதத்தோட புறப்படுவீங்க, கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் பின்னாட்கள் தேவ ராஜ்யத்துக்காக. ஆமே, என்ன ஆசீர்வாதம் கொடுத்த நம்மளே கர்த்தருக்கு அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். கிறிஸ்தவர்கள் தங்களே கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஆமே, அப்படி அர்ப்பணித்தவர்கள் அவர்கள் உடம்பே ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவங்க பொருளும் யாருக்கு தான், கர்த்தருக்கு தான். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, அவருடைய ஆலயத்தை கர்த்தருக்கு கட்டணும், அவருடைய சபை ஊழியர்களுக்கு உற்சாகமா கொடுக்கணும், அவருடைய ஊழியர்களுக்கு நல்லா தாராளமா விதைக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எதுக்கு கர்த்தர் உங்களுக்கு பொருளாதாரத்தை பெருக பண்றார், நீங்கள் அவருடைய ஊழியத்தை செய்யணும், அவருக்கு அதிகமா கொடுக்கணும் இருக்காதான் கர்த்தர் உங்களை பழுக பண்ணுகிறார். நீங்களும் நல்லா இருக்கணும், தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணணும், கட்டப்பட வேண்டும். ஆமே. சோ ஆகவே என்ன பண்ணாரு, பொன்னோடு பொருளோடும் கர்த்தர் என்ன பண்ணாரு, புறப்பட செய்ததெல்லாம் உங்களுடைய ரட்சிப்பு திட்டத்தில் நடக்கிற ஆரம்ப நாட்கள் கிரியை. எகிப்தை விட்டு புறப்படும் போது என்ன நடக்குது, எகிப்துனா என்ன நடக்குது, எகிப்துனா எப்படிப்பட்ட சூழ்நிலை என்பதை இவ்வளவு நேரம் தியானித்தோம். இதற்கு பிறகு வனாந்திரத்துல கர்த்தருடைய ஜனம் இருந்தது, அதை குறித்தும், பின் அதுக்கு பிறகு கானான்ல தேவ ஜனம் என்ன செய்தது என்பதை குறித்தும் இன்னும் 2-3 வீடியோ போடுகிறேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்டேட்ல இருங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சின்ன ஜெபம் பண்ணுகிறேன். நல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவருடைய உள்ளத்துல தேவனுடைய வார்த்தை ஊடுருவி பாயும்படியா ஜெபிக்கிறேன். அவர் விடுவிக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பின் திட்டம் இந்த குடும்பத்துல நிறைவேறும்படியாக, தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக கட்டளை கொடுக்கிறேன். மோசே ஆரோனை அனுப்பினது போல உம்முடைய பிள்ளைகளை அனுப்பும், உம்முடைய சுவிசேஷத்தை அனுப்பும். உம்முடைய வார்த்தைகள் விசுவாசிக்கப்படட்டும். எல்லாத்துக்கும் மேல தேவகுமாரனா இயேசு கிறிஸ்துவே, எங்கள் சுவிசேஷமே நேர் உம்முடைய பிள்ளைகளை சந்தித்து அவர்களை விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவர்கள் என்ன விதமான பலவந்தன் கையில் இருந்தாலும் சரி, என்ன விதமான மந்திராவினாலும் விக்கிராவினாலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, என்ன அடிமைத்தனத்துல இருந்தாலும் சரி, அவர்களை நீர் விடுதலையாக்க முடியாது ஜெபிக்கிறேன். உம்மால் கூட காரியம் ஒன்றும் நீ விடுவிக்கிற தேவன் ஆண்டவரே, அதை விசுவாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் ஒரு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிய விரும்பினால் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, அதை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக ஜெபிக்க, உங்களை வழிநடத்த அது பிரயோஜனமா இருக்கும். 8608004779 என்ற அந்த ஃபோன் நம்பர்ல கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு தேவ ஆலோசனை கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.